எண்ணியாங்கு எய்து எண்ணியா திண்ணியாராக பிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொன்னார் இல்லையா? அதே போல நீங்க எதை எண்ணுகிறீர்களோ அதை எண்ணியபடி நீங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக எண்ணிய விஷயம் அத்தனையுமே கைகூடும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதே போல நீங்க எண்ணிய விஷயம் நான் பப்ளிக் சர்வெண்டா வரணும் அப்படிங்கிறது, அந்த எண்ணிய காரியத்தை தொடர்ந்து அந்த எண்ணிய அந்த தாட் ப்ராசஸை தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். எங்களை போன்றவர்களுடைய உரையை கேட்க பொறுமையாக காத்திருக்கின்றீர்கள். இது உங்களை தயாரிக்கக்கூடிய நிகழ்வுல ஒரு அங்கம். இது நிச்சயமாக உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், அடுத்த நிலைக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்வடைய செய்யும் என்பது எந்த சந்தேகம் இல்லை. அது அல்டிமேட் தான் நீங்க சர்வீஸ் வாங்குவது. இந்த அல்டிமேட் அப்படிங்கிறது சர்வீஸ் வாங்குவது என்று எடுத்துக்கொண்டால் அது வெறும் முடிவா கிடையாது. நிறைய பேர் நம்ம சர்வீஸ் வாங்கிட்டோம்னா வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் என்று சொல்லுவார்கள். டெஃபினட்டா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் எழுதுகின்ற அந்த தேர்வுல சில 100 பேர்கள் தான் அந்த நிலையை அடைகின்றார்கள் என்பது மிகப்பெரிய வெற்றி தான். அது ஒரு நிறைவான விஷயமா என்றால் நிச்சயமாக கிடையாது. அது ஒரு ஆரம்ப புள்ளிதான். உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி பொது வாழ்க்கைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு தொடக்க நிலைதான், அந்த தொடக்க புள்ளிதான் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்.